ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். vlogல ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக கேளுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சாச்சு. அது எடிட்டும் பண்ணி வச்சுட்டேன். பட் வாய்ஸ் கொடுக்குறதுக்கு மட்டும் டைம் இல்லை. ஸோ அதான் இன்றைக்கி வந்து கொடுத்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ சண்டே எடுத்தது. ஸோ சண்டே அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா பாப்பா வந்து 6:30 மணிக்கெலாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக 6:45 அப்படிங்கிறப்பெல்லாம் பாப்பாவுக்கு வந்து பஸ் வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு முன்னாடியே நான் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுடுவேன். அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால எல்லோரும் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டுருக்காங்க. நானுமே வந்து இன்றைக்கி எந்திரிச்சது பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 6:30 மணி ஆகுது. சரி, நம்ம வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து வெளியில் வந்திருக்கேன். நான் வந்து வாசப்படியில் மாக்கோலம் வந்து போடுறேன் இல்லைங்களா, அதனால் வந்து எப்போவுமே நம்ம நிலவாசலை சீமாரை வச்சு கூட்டக்கூடாது. அதுக்காக வந்து நான் ஒரு துணி வந்து வச்சுருக்கேன். அந்த துணியை வச்சு தான் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம துடைக்கிற குச்சியில் வந்து தொடச்சிக்கலாம். நிலவாசலில் நம்ம வீட்டோட அந்த பாசிட்டிவ் தேவதைகள், நெகட்டிவ் தேவதைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் வந்துட்டு நம்ம எப்பயுமே நிலவாசலை இந்த சீமாரை வச்சு வந்து கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து துணியை வச்சு தொடச்சிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியாமல் நான் வந்து சீமாரில் தான் வந்து கூட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து என்னோடய இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த கிளாத் வந்து என்ன கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. அதனால் வந்துட்டு அதை சொல்லிடுறேன். நாங்கள் வந்து செகண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு இது வந்து அந்த நாங்கள் இதில் வந்தது, அந்த லாட்டில் வந்த ஒரு கிளாத்து தான் இது. இது வந்து இந்த நாங்கள் லெகின்ஸ் தைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்க வந்து வெயிட் போட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ வந்து அதனால் வந்து இது இங்கேயே இருக்குது. அவங்க வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்குது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வாசல் கூட்டி தொளித்து கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேலே ஆயிரும். அதனாலேயே நான் எப்போவுமே ஒரு 5:30 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் எழுந்திரிச்சு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா தான், அதுவும் சாதம் வந்து வச்சு விட்டுட்டு தான் வருவேன். அப்போ தான் வந்து சாதம் வந்து வேகிறதுக்கும் நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கும் வந்து சரியாக இருக்கும். அதனாலேயே வந்து நான் காலையிலலாம் வந்து என்னால் வீடியோ எடுக்கவே முடியறதில்ல. அதிலே வந்து ஒரு சிஸ்டர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நான் வந்து இதோட நான் உங்களுக்கு 2, 3 தடவை கமெண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் போடுற கோலத்தெல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் வந்து வாசலில் போடுற கோலத்தை காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிலவாசலில் போடுறத காமிக்க மாட்டேங்கிறீங்க, நிலவாசலில் போடுறத காமிச்சா வாசலில் போடுறத காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் ஆசை தான் இதெல்லாம் எடுக்கணும்னு. ஆனால் வந்து காலையில் அந்த 6:45 அப்படிங்கிறதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சாகணும். பாப்பா வந்து இது பஸ் கொண்டு போய் ஏற்றி விடணும் அப்படிங்கிறனால என்னால் எடுக்க முடியறதில்ல சிஸ்டர். ஸோ சாரி. நான் வந்து இனிமேல் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சு உங்களுக்கு நான் கோலம் போடுறதுலாம் காமிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் வந்து கோலம் போடுறதெல்லாம் வந்து காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே அந்த ஒருத்தவங்க ரிலேட்டிவ் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது வந்து 30 நாள் முடிய போகுது. எப்படா முடியும், நம்ம எப்படா வீட்டில் வந்து விளக்கேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உண்மையிலே சொல்கிறேன், டெய்லி வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்டு காலையிலேயும் சாயந்தரம் வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்டு இந்த 1 மாதமாக விளக்கு எரியாமல் இருக்கிறது உண்மையிலே மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படா இந்த 30 நாள் முடியும், நம்ம விளக்கேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் அவ்வளோதான் முடிய போகுது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வரலட்சுமி பூஜை அன்றைக்கி பண்ணாதனால நம்ம வந்து 6ஆம் தேதி வந்து வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் பூஜை வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்ருக்கேன். நம்ம நினைக்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு கதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து கதையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு வந்து தோணும், நம்மளுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குதா, ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ஒரு ஸ்டோரி. நான் உண்மையிலே இந்த ஸ்டோரி படித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்டோரி. இப்போ அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு ஒரு பையன், அந்த பையன் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் வேர்ட்ஸாக தான் பேசுவான். பாசிட்டிவாகவே அவன் வந்து வாழ்க்கையில் பேசவே மாட்டான்.
எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, என்னால் வந்து முடியவே முடியாது, நானெல்லாம் என்னத்தை சாதிக்க போகிறேன், நான் வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு இதுவுமே எனக்கு மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் கடவுளை வந்து திட்டிகிட்டே இருப்பானாமா. அப்போ வந்து ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறான், நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் கடவுள் இப்படியெல்லாம் என்னையை மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு பிறவியாக என்னை படைச்சாரு, நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன், நான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, அந்த மாதிரியே வந்து அவன் வந்து பேசிகிட்டு இருந்திருக்கான். அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், நீ அந்த கதையை கேளு, அதுக்கப்புறம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, நான் இருக்கிற மனநிலையில் இந்த கதையை வேற நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி கடுப்பாகவும் பேசியிருக்கான். நான் சொல்கிறத கேளு, அதுக்கப்புறம் நீ எதுவாக இருந்தாலும் நீ பேசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த கதையில் வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ரிச் புவர் அந்த ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வச்சு அவர் வந்து அந்த கதையை வந்து சொல்கிறாரு. ரிச் புவர் அப்படின்னு சொல்கிறாரு. ரிச்னா என்ன, புவர்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ரிச்சுனா பணக்காரவங்க, புவர்னா ஏழை அப்படின்னு சொல்லுவாங்க. ரிச்சுக்கு எத்தனை எழுத்து அப்படின்னு கேட்குறாரு. 4 எழுத்து. புவருக்கு 4 எழுத்து. அதே மாதிரி பாஸ் ஃபெயில் அதுக்கு எத்தனை எழுத்து, 4 எழுத்து. லவ் ஹேட் அதுக்கும் 4 எழுத்து. குட் ஈவில் அதுக்கும் 4 எழுத்து. ஒயிட் பிளாக் ஒயிட்டுக்கு 5 எழுத்து, பிளாக்குக்கும் 5 எழுத்து. அபவ் பிலோ இதுக்கும் 5 எழுத்து, இதுக்கும் 5 எழுத்து. ஹாப்பி ஆங்க்ரி இதுக்கும் 5 எழுத்து, இதுக்கு 5 எழுத்து. ரைட் ராங் இதுக்கு 5 எழுத்து, இதுக்கு 5 எழுத்து. சக்ஸஸ் ஃபெயிலியர் இதுக்கும் 7 எழுத்து, இதுக்கும் 7 எழுத்து. ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ் இதுக்கும் 7 எழுத்து, இதுக்கு 7 எழுத்து. பெர்மனண்ட் டெம்ப்ரவரி இதுக்கு 9 எழுத்து, இதுக்கு 9 எழுத்து. ஃபைனலாக பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுக்கும் 8 எழுத்து, இதுக்கு 8 எழுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இது மூலிமா நீங்கள் எனக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு வந்து அந்த பையன் கேட்குறான். நான் என்ன சொல்ல வரேங்கிறதே இன்னும் உனக்கு புரியலை அப்படிங்கிறப்போ உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. அதாவது ஒரு வேர்டு உருவாகுது அப்படின்னா, இப்போ வந்து ரிச் அப்படிங்கிறது பணக்காரவங்க, புவர் அப்படிங்கிறது ஏழை. அதே மாதிரி பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒரு நல்ல வைப்ரேஷன், நெகட்டிவ் அப்படிங்கிறது ஒரு கெட்ட வைப்ரேஷன். எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம வந்து இதை எந்த விதத்தில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து இது இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எப்போவுமே நடக்கிறது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. இது நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்குன்னு நல்ல விஷயங்களாகவும் நடந்துராது. ஒருத்தருக்கு கெட்டது நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு கெட்டதே வாழ்க்கையில் வந்து நடந்துராது. எல்லாமே மாறி மாறி நடக்கிறது தான் வாழ்க்கை. நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது. எனக்கு எதுவுமே நடக்காது, என்னால் எதுவுமே முடியாதுன்னு நீ நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் உன்னால் முடியாமல் தான் போகும். என்னால் முடியும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறது எல்லாமே நம்மளோட எண்ணம் மூலியமாக தான் வந்து அது பிரதிபலிக்குது. அதனால் வந்து இனிமேலாவது என்னால் முடியாது, என்னால் எதுவும் ஆகாது அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக வந்து என்னால் முடியும்னு நினச்சிப்பாரு. கண்டிப்பாக உன்னாலேயும் எதுவாக இருந்து ஒன்றையாவது நீ சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது, நம்ம எண்ணங்கள் தப்பாக இருந்திருக்கு, அதனால தான் நம்மளால் எதுவுமே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா என்னால் முடியும்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றான். ஸோ வந்து இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது, எண்ணங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே ஒன்று தான். அதை வந்து நம்ம நல்ல விதத்தில் பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த கதை மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டது. அந்த கதை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு கதை இது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த சிஸ்டர் கேட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்காகவே இந்த கோலத்தை போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த மெயினாக இந்த பூக்கோலம் போடுறதோட இந்த சிக்கு கோலம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் வாசலுமே வந்து ரொம்ப அழகாகவும் தெரியும். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் வெள்ளி 2 நாள் மட்டும்தான் அந்த ரங்கோலி கோலம் மாதிரி போடுவேன். மற்ற நாளில் இந்த மாதிரி சிக்கு கோலம் தான் போடுவேன். சிக்கு கோலம் போட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக என்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்க தான், என்னோடய ஃப்ரெண்டு தான், அந்த பொண்ணு வந்து கேட்டுச்சு, நீ வந்து வீடியோக்காக வீட்டை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கியா, இல்லை எப்போவுமே உன் வீடு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டது. அதே மாதிரி நீ காலையில் எப்போவுமே எழுந்திரிச்சிட்டு இந்த மாதிரி குளிச்சுட்டு தான் நீ வேலை செய்வியா, இல்லை வீடியோக்காக பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன். அதே மாதிரி அதாவது ஒரு சில இது வீடியோக்காகவும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக எல்லாமே வீடியோக்காக பண்ணுறதில்ல.
ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா வீடியோ 4 பேர் நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் அதை வந்து இதுவாக பண்ணுவேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி வீடியோக்காகவே நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ எல்லாரோட மனநிலையும் அப்படித்தானே இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலையுமே இருக்கும். நம்ம வீட்டை 4 பேர் பார்க்குறாங்க, அதனால் நம்ம வீடை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து எப்போவுமே என் வீடு இப்படி தான் இருக்கும். அதில் வந்து நம்ம வீடியோ பார்த்தும் நான் வந்து கோலம் போடுறேன், உங்கள் வீடியோ பார்த்து கோலம் போடுறேன், உங்கள் வீடியோவை பார்த்து நான் வீட்டுக்கு முன்னாடி உருளியில் வச்சு பூ வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளே பார்த்தும் ஒரு சிலர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து பண்ணுறேன். மற்றபடி வந்து நான் எல்லாமே வீடியோக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிடனா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நாளுமே முடியாது. ஆனால் வந்து வாரத்தில் 7 நாள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 5 நாளைக்கு வந்து நான் பண்ணிடுவேன். ஏதாவது 1 நாள் 2 நாள் மேக்ஸிமம் 7 நாளும் பண்ணிடுவேன். முடியலை அப்படின்னா ஏதாவது 1 2 நாள் வந்து மாறுபடுமே தவிர எல்லா நாளும் இந்த மாதிரி இருக்காது. அது மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எதுக்காக வீட்டுக்கு முன்னாடி உருளி வைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடி உருளி வைக்கிறோம் அப்படின்னா அந்த வீடும் மங்களகரமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு உள்ளே வர்றவங்களோட பார்வை ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த நம்ம போடுற கோலத்துலேயும் நம்ம வைக்கிற உருளியிலையும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கலர் கலராக பூ வச்சு விட்ருப்போம் இல்லைங்களா? ஒருத்தரோட அட்ராக்ட் பண்ணுற பவர் வந்து அந்த பூவுக்கு வந்து இருக்குது. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றப்போ ஒரு கெட்ட மனசோடையே வர்றாங்க அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறப்போ நம்ம இந்த மாதிரி கலர் கலராக பூ போட்டு வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பச்சை பசேர்னு வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடிகள்லாம் வளர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களோட எண்ணங்கள் வந்து அதாவது அந்த கெட்ட எண்ணத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த செடிகளுக்கு கலர் கலரான இருக்க பூக்களுக்கெல்லாம் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கெட்ட எண்ணங்கள் மறைஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லிட்டேன் சிஸ்டர். நீங்கள் கேட்டதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன். உருளியை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் வந்து இன்னும் உருளியை பற்றி நிறையாவும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே கோலம்லாம் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ காலையில் காஃபி போடுறதுக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம வீடு வந்து எப்போவுமே நல்லா வெளிச்சமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். வீட்டுக்குள்ளே வந்து எப்போவுமே ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஜன்னல்லாம் திறக்கவே மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கவே கூடாது. காலையில் எழுந்திரிச்சோன்னையே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம வந்து ஜன்னலை தான் திறந்து விடணும். அப்போ தான் வந்து ஏன்னா ஜன்னலை எதுக்காக திறக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக இப்போ நம்ம வீட்டில் ஒரு 4 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அவங்களோட மூச்சு காற்று ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நைட்டு தூங்குறப்ப நம்ம பாடியிலேருந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து அது ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம காலையில் ஜன்னலை நீக்கி விட்டோம் அப்படின்னா அந்த ஜன்னல் வழியாக அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே போயிட்டு நம்ம வந்து வீட்டை கதவை திறக்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த காற்று மூலிமா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புலேருந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியில் வரனால தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம காலையில் குளிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த டே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். ஸோ இந்த காரணங்களால தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சா குளிச்சதுக்கப்புறம் நம்ம டே ஃப்ரெஷ் ஆகும். குளிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த டே வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு காரணம் இது தான். இப்போ வந்து காலையில் நான் வந்து ஒரு டம்ளர் காஃபி வந்து போட்டாச்சு. அதுலேயும் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்களும் தெரிஞ்சவங்க தான். டெய்லியுமே வந்து அடுப்புக்கு போட்டு வைப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக போட்டு வைப்பேங்க. டெய்லியுமே நைட்டானால் அடுப்பை தொடச்சி விட்டுட்டு காலையில் போட்டு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வந்து பொய் சொல்கிறேன்னா இருந்தால் கூட நீங்கள் வந்து என் வீட்டில் வந்து பார்த்தே கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து என்னைய பெருமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். காலை காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் நைட்டு பண்ணின சட்னி இருந்துச்சு, தக்காளி வதக்கின சட்னி இருந்தது. ஸோ அதோடு இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன். எப்போவுமே ஒரு 4 5 பேர் இருக்கிறோம் வீட்டில் அப்படின்னா இந்த மாதிரி 2 கல் வச்சு நம்ம ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து வேலை முடியும். நான் எப்போவுமே இந்த தோசை ஊற்றுறதா இருந்தாலும் சரி, சப்பாத்தி போடுறதா இருந்தாலும் சரி,
இந்த மாதிரி 2 வச்சு ஊற்றி எடுத்துப்பேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது. நம்மளுக்கு வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒன்று ஒன்றா ஊற்றிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் 5 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் 3 தோசை சாப்பிடுவாங்க. எல்லாமே கொஞ்சம் பெரிய ஆளுங்க அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து 3 தோசை, 2 தோசை, 3 தோசை. அது என் பையன்லாம் வந்து தோசை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதனால் ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா 4 தோசை கூட சாப்பிடுவான். ஆனால் தோசை தவிர சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டான். தோசை மட்டும் 3 நேரமும் ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நின்று 3 ஊற்றினோம்னா எவ்வளோ நேரம் ஆகும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி 2 கல் வச்சு டக்குன்னு வந்து ஊற்றி எடுத்துருவேன். 2 வந்து ஊற்றி ஒவ்வொருத்தருக்கா வந்து கொடுத்துருவேன். அப்போ வந்து அவங்களுக்கும் வந்து கடகடன்னு, அதாவது ஒருத்தர் வச்சுட்டு இப்போ 3 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒருத்தர் தட்டை வச்சுட்டு ஒருத்தர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா 2 ஊற்றி ஒவ்வொருத்தருக்கா கொடுக்குறப்போ அவங்க வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம அடுத்த தோசை ஊற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சது, எனக்கு எல்லாம் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாமே வந்து நான் இன்றைக்கி ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடுறது அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.